இந்தியன் பாஸ்போர்ட் இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைனா. எஸ், லண்டன்ல இருந்து ஜப்பானுக்கு டிராவல் பண்ண ஒரு டிராவலர், ஒரு பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிரான்சிட் ஃபிளைட், அதாவது லண்டன் டு ஷாங்காய், சைனால இருக்கக்கூடிய ஷாங்காய் ஏர்போர்ட்ல போயிட்டு அங்கிருந்து இன்னொரு ஃபிளைட் மாறி அவங்க ஜப்பானுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அதுக்காக அவங்க ஷாங்காயில லேண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு செகண்ட் ஃபிளைட், அந்த கனெக்டிங் ஃபிளைட் அவங்க போர்ட் பண்ண போறப்போ அவங்கள ஸ்டாப் பண்ணி அங்கிருந்த சைனா இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் பிளஸ் சைனா எம்பசி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்களை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் இன்வேலிட், உங்களுடைய விசா செல்லாது, அதனால நீங்க ஃபிளைட்டை போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள டீடைன் பண்ணிட்டாங்க, அதாவது அவங்கள நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து அவங்களுடைய பாஸ்போர்ட்ல அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அருணாச்சல் பிரதேச சைனா என்னவா கன்சிடர் பண்றாங்கன்னா அது அவங்களுடைய ஒரு டெரிட்டரி, அது அவங்களுடைய ஒரு பிளேசஸ். அப்போ சைனால இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுக்கு நீங்க இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க, ஸோ இது செல்லாது. தட் இஸ் நாட் இந்தியா, தட் இஸ் சைனா. நீங்க இந்தியன் கிடையாது, நீங்க சைனீஸ். போய் சைனீஸ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், அந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஏர்லைன்ஸ் அஃபிஷியல்ஸ், அந்த இமிகிரேஷன் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கிண்டலா, ரொம்ப கேலியமா பார்த்து சிரிக்கிறாங்க அந்த பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு. பிளஸ் அந்த உமன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 ஹவர்ஸ்க்கு அந்த ஷாங்காய் ஏர்போர்ட்லயே தான் இருந்திருக்காங்க. இந்தியன் எம்பசி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள திருப்பி அடுத்த நெக்ஸ்ட் ஃபிளைட் போர்ட் பண்ற ஹெல்ப் பண்ற வரைக்கும் அவங்க ஷாங்காய் ஏர்போர்ட்ல தான் டீடைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இப்போ ரொம்ப சீரியஸா போயிருக்கு. பிளஸ் ஒரு ஹை லெவல் இஷ்யூ பார்க்கப்பட்டது. காரணம் இப்பதான் சைனாவுக்கும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டைஸ், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்பதான் ஒரு 10-20 டேஸ் முன்னாடி தான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் டைரக்ட் ஃபிளைட்டே லான்ச் பண்ணாங்க, கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு. பட் இப்போ மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கிறது இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய விரிசலுக்கு காரணமா இருந்திருக்கு. ஸோ இதை பத்தின ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். திஸ் இஸ் ஜிகே பைட்ஸ். யார் இந்த டிராவலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேமா வங்ஜாம் தாங்டாக் அப்படிங்கிற ஒரு யூகே, அதாவது இந்தியன் சிட்டிசன், லாஸ்ட் 14 இயர்ஸா யூகேல இருக்கக்கூடிய லண்டன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க அவங்க ஒரு பினான்சியல் அட்வைசரா இருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக்கெண்ட் நவம்பர் 21 அன்னைக்கு அவங்க லண்டன்ல இருக்கக்கூடிய கட்விக்ல இருந்து ஜப்பானுக்கு அவங்க டிராவல் பண்றாங்க. ஸோ அதுக்காக அவங்க டைரக்ட் ஃபிளைட்ல போகாம அவங்க ஒரு கனெக்டிங் ஃபிளைட், அதாவது பாத்தீங்கன்னா லண்டன் கட்விக்ல இருந்து சைனால இருக்கக்கூடிய ஷாங்காயில இறங்கிட்டு அங்கிருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் கேப்ல திருப்பி இன்னொரு ஃபிளைட் அவங்க போர்ட் பண்ணி அங்கிருந்து இங்க ஜப்பான் போற மாதிரி இருக்கும். இதுதான் அவங்களுடைய பிளான். ஸோ அவங்க லண்டன் கட்விக்ல இருந்து ஒரு 12 ஹவர் ஃபிளைட் ஜேர்னி. ஸோ அங்கிருந்து சைனாவோட ஷாங்காய்க்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஸோ அங்கிருந்து அவங்க யூஸ்வலா அவங்களோட அந்த போட் பேக்கேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஸோ அடுத்து கேட் வழியா அடுத்த ஃபிளைட்டுக்கு போர்ட் பண்றதுக்காக அவங்க போற வழியில அந்த கியூல அங்கிருந்த சைனீஸ் இமிகிரேஷன் ஆஃபீஸர் ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அவங்களை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கியூல இருந்து தனியாக கூட்டிட்டு வந்து எதுவுமே சொல்லாம என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போன இடத்துல என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய விசா இன்வேலிட், நீங்க உங்களுடைய இந்தியன் பாஸ்போர்ட்ல அந்த பிளேஸ் ஆஃப் பர்த் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு பார்த்துட்டு ஸோ இந்த பாஸ்போர்ட் வந்து இன்வேலிட், ஸோ இந்த பாஸ்போர்ட் வச்சுட்டு உங்களால டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஷாங்காய் ஏர்போர்ட்லயே டீடைன் பண்ணிடுறாங்க. அதுக்கு இந்த டிராவலர், இந்த பேமா பாத்தீங்கன்னா என்ன விளக்கம் கேட்டாலும் அதுக்கு அவங்க ப்ராப்பரான விளக்கம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க கிண்டலும் கேலியும் பண்றாங்க. அவங்களோட இந்தியன் பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு நீங்க ஒரு இந்தியனே கிடையாது, நீங்க ஒரு சைனீஸ், நீங்க போயிட்டு சைனீஸ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவே மன வருத்தத்தை ஏற்படுத்துது. இந்த நிலைமையில வேற யாராவது கான்டாக்ட் பண்ணலாம், ஹெல்ப்புக்கு இந்தியன் எம்பசியோ இல்லை இந்தியன் ஃபாரின் மினிஸ்ட்ரியோ இல்லை யாரையாவது ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்னா அங்க எந்த விதமான ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியுமே கிடையாது. பாத்தீங்கன்னா அவங்க அங்க வந்து வைஃபை ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஸோ அதே சமயத்துல அங்க வைத்து நம்மளுடைய காமன் சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், எதுவுமே சைனால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களால யாரு கூட ரீச் அவுட் பண்ணவும் முடியல, ஃபேமிலிகிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல, ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லை. ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் மூலமா, ஷாங்காய் ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் மூலமா லண்டன்ல இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்க இருந்து ஷாங்காயில இருக்கக்கூடிய பிளஸ் பெய்ஜிங்ல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி, இந்தியன் அஃபிஷியல்ஸை ரீச் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க ஷாங்காயில இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல போய் இந்த பேசஞ்சரை டைரக்டா இன்பர்சனா மீட் பண்ணி அவங்க அந்த அஃபிஷியல்ஸோட பேசி அதுக்கப்புறமா தான் ஆஃப்டர் லாங் 18 இயர்ஸ் ஆஃப் டாக்கிங், ஆஃப்டர் 18 ஹவர்ஸ் கழிச்சு அந்த உமனை அந்த ஃபிளைட்ல இருந்து அடுத்து ஜப்பான் போற ஃபிளைட்டை போர்ட் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க.
ஸோ 18 ஹவர்ஸ் கழிச்சு அவங்களுடைய கனெக்டிவிட்டி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அவங்களோட ஆல்ரெடி பண்ண ஹோட்டல் புக்கிங்ஸ் நிறைய ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த நிலைமையில November 21 அன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ இங்க ஜப்பான் ரீச் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா November 23 அன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுறாங்க. இந்த மாதிரி, நான் ஒரு இந்தியன் சிட்டிசன், என்கிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கு, அருணாச்சல் பிரதேஷ் தான் என்னோட நேட்டிவ், பட் லாஸ்ட் ஒரு 14 இயர்ஸா நான் யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சமயத்துல நான் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுதான் அக்ராஸ் த வேர்ல்டு நான் ஒரு 58 கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணியிருக்கேன். எங்கேயும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஈவன் ஷாங்காயிலேயே நான் லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். அப்போ எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லை. பட் ஸ்டில் இப்போ நான் லண்டன்ல இருந்து ஜப்பான் வரதுக்காக ஒரு கனெக்டிங் ஃபிளைட்டுக்காக ஷாங்காயில நான் இறங்கிட்டு திருப்பி போர்ட் பண்ண போனப்போ என்ன அவங்க அலோவ் பண்ணல. பிகாஸ் நீங்க வச்சிருக்கிற பாஸ்போர்ட் இன்வேலிட். உங்களுடைய பர்த் பிளேஸ் அருணாச்சல் பிரதேஷ்னு போட்டிருக்கலாம். அது அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்தியாவோடது கிடையாது, சைனீஸோடது. ஸோ நீங்க சைனாவோடது, அதனால நீங்க சைனீஸ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்பவே அஸ் இந்தியன் சிட்டிசனா நம்ம ஒரு ப்ரௌட் இந்தியன் சிட்டிசன் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு இந்தியன் சிட்டிசனால ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி அவரால் ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ, ஸோ ஒரு காமன் மேனா எங்களால இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. பட் இதை கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நீங்க தான் அதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு, அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு, ஏன்னா அவரோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் தான், அதுக்கப்புறமா சைனால இருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ், அதுக்கப்புறமா அருணாச்சல் பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் எல்லாத்துக்குமே ஒரு மெயில் அனுப்புறாங்க, அபிஷியலா கான்டாக்ட் பண்றாங்க, பிளஸ் ட்வீட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் டைரக்டா மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டம்னேஷன், அதாவது ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அருணாச்சல் பிரதேஷ் என்னைக்குமே, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, எப்பவுமே அது இந்தியாவுடைய ஒரு பார்ட் தான், அது இந்தியாவுடைய ஒரு ஸ்டேட் தான். அதை நாங்க என்னைக்குமே ஒரு சைனீஸ் ஸ்டேட்னு சொல்லிட்டு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். சைனாவோட கிளைம் வந்து பேஸ்லெஸ், எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் கிடையாது, அது யாரால அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அதே சமயத்துல சைனால இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியும் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவை டைரக்டா சைனீஸ் அபிஷியல்ஸோட எடுத்து சைனீஸ் அபிஷியல்ஸ் கிட்ட பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கண்டம்னேஷன் ஸ்ட்ராங் அப்பீல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா இப்போ அந்த டிராவலர் அந்த பேமா இருக்காங்களா, அவங்களே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல அவங்களுக்கு நடந்த அந்த ஹோல் இஷ்யூவை அவங்களே நரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி கடைசியா இப்படி இந்தியன் எம்பசிஸ் மூலமா தான், இந்தியன் எம்பசியோட ஹெல்ப்னால தான் அவங்களால அந்த ஏர்போர்ட் விட்டு வெளியே வர முடிஞ்சுது அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளீட் நடந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களோட வீடியோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஒரு கண்டம்னேஷன் எல்லாமே பண்றப்போ அதுக்கு சைனீஸ் கவர்மெண்ட் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஷாக்காக வைக்குது. பிகாஸ் அதுக்கு சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சோகால்டு அருணாச்சல் பிரதேஷ் என்னைக்கு நாங்க வந்து சைனா அதை நாங்க ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை, அது என்னைக்குமே சைனாவோட ஒரு டெரிட்டரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்பவே ஒரு ஷாக்கிங் நியூஸா பார்க்கப்படுது. பிகாஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சோகால்டு அருணாச்சல் பிரதேஷ் தான், அதாவது அருணாச்சல் பிரதேஷ்னு நீங்க கூப்பிட்டு இருக்க அந்த ஸ்டேட்டை சைனா என்னைக்குமே ரெகக்னைஸ் பண்ணதே கிடையாது, அது என்னைக்குமே சைனீஸோட ஒரு டெரிட்டரி தான். அது வந்து வாங்சாங் அப்படின்னு அவங்க ஒரு பேர் சொல்றாங்க, வாங்காங் அப்படின்னு. ஸோ அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கிலீஷ்ல சவுத் டிபெட், அதாவது சைனாவோட ஒரு டெரிட்டரி அப்படிங்கிறதுல அவங்க இப்பவும் திருப்பி அவங்களோட ஸ்டாண்ட் வந்து கிளியரா இருக்காங்க. பட் அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் ஸ்ட்ராங்கா கண்டெம் பண்றாங்க. இது என்னைக்குமே அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவோட ஒரு டெரிட்டரி தான், ஸோ அது என்னைக்குமே சைனாவோட ஒரு டெரிட்டரி கிடையாது அப்படிங்கிறதுல இவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் 8 இயர்ஸ்ல இப்போதான் ஆகஸ்ட்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சைனாவை போய் விசிட் பண்ணியிருந்தாரு. அப்போ சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங்கும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் மீட் பண்ணிட்டு, இனிமேல் நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஸ் தான், நம்ம எப்பவுமே ஒரு எனிமையா பார்க்க கூடாது, நம்ம ரெண்டு நாட்டோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு குரோத்துக்காக தான் இருக்கணும், நம்ம வந்து எதிரும் புதிருமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளட்ஜ் எல்லாம் பண்ணாங்க. பிளஸ் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக November 9 தான் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸே இந்தியாவுக்கும் சைனாக்கும் டைரக்ட் ஃபிளைட்ஸே ரெஷ்யூம் பண்ணாங்க. ப்ளஸ் சைனால இருக்கக்கூடிய டிபெட்ல இருக்கக்கூடிய அந்த இதுலுக்கு பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை போகக்கூடிய அந்த ஹிஸ்டாரிக் அந்த ஹிந்து ரிலீஜியஸ் பிளேசஸ், அந்த ரிலீஜியஸ் பிளேசஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் பில்கிரிம்ஸ், அதாவது இந்தியனுடைய பில்கிரிம்ஸ் வர்றதுக்கு இப்போ தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ இப்போ தான் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பில்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த டைமில் இப்போ இந்த மாதிரி ஷாங்காய் ஏர்போர்ட்ல சைனீஸ் அஃபிஷியல்ஸ் பிஹேவ் பண்ணது ரொம்பவுமே முகம் சுளிக்கிற விதமாக தான் இருக்கு. ஸோ
இதுக்கான ஸ்ட்ராங்கான ரிப்ளை சைனாவும் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணோம், ஸோ அதைப்படி தான் நாங்கள் பேசஞ்சரை ட்ரீட் பண்ணோம், வேற அதை தவிர அவங்க ஃபுட்டு கொடுக்கல, ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதில் எதுவுமே உண்மை கிடையாது. அவங்களுக்கு சைனீஸ் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் தரப்புல தங்கறதுக்கான இடம், ரெஸ்டிங் பிளேஸ் பிளஸ் ஃபுட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிளஸ் நாங்கள் எல்லாமே இன்டர்நேஷனல் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள உட்பட்டு தான் நடந்திருக்கோம், நாங்கள் எந்த லாவையும் ரெகுலேஷன்ஸையும் வயலேட் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பட் இது சைனீஸ்க்கு புதுசு இல்லை, நமக்கும் இது புதுசு கிடையாது. ஏன்னா எவ்வளோ டைம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேச அவங்களோட மேப்ல ஜாயின் பண்ணி காமிக்கிறது, ஸோ அதுக்கு அவங்களுடைய சைனீஸ் லாங்குவேஜ்ல புது புது பேர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சேலஞ்சாக அமைஞ்சிருக்கு. பிகாஸ் ஒரு இந்தியன் சிட்டிசன், ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு இந்தியன் சிட்டிசனால இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ண முடியல. பிகாஸ் அந்த கண்ட்ரி நீங்க வச்சிருக்க பாஸ்போர்ட்டே இன்வேலிட் அப்படின்னு சொல்றது ஒரு இந்திய நாட்டுக்கே அது ஒரு அவமானமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இதை கவர்மெண்ட் எப்படி ஃபர்தரா ரிசால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த மாதிரி சைனா பிஹேவ் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்மளுடைய கண்ட்ரி, நம்மளுடைய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் சிட்டிசன் அவங்களோட இந்தியன் பாஸ்போர்ட் வச்சு அவங்களால டிராவல் பண்ண முடியல, அதுக்கு வேற அவங்க பார்த்து நம்ம பாஸ்போர்ட்டை பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்க இந்தியன் கிடையாது, நீ சைனீஸ், போய் சைனீஸ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய அந்த பிஹேவியர், அவங்க பேசக்கூடிய அந்த வேர்ட்ஸ், இதை பத்தியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஜிகே பைட்ஸ், நான் உங்க ஜிகே.